கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூதவரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான நாள். நம்மளுடைய சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது இந்தியன் என்று சொல்கிறா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாம் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இந்த தெய்வீக வழிபாடுகள், நம்மளுடைய கோயில்கள், அது மட்டும் இல்லாத நம்மளுடைய நாட்டின் பெருமைகள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தலைவர்கள் தான். அவர்களை நினைத்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் நம்ம நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ 15/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 30ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் காலை 7 மணி 1 நிமிடம் வரை, பின்பு உத்தரம். இன்றைய திதி இரவு 8 மணி 35 நிமிடம் வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 1 நிமிடம் வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை, ரொம்ப விசேஷகரமான நாள். அது மட்டும் இல்லாத ரொம்ப நவக்கிரக சம்பந்தமான விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி நவக்கிரக வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நவக்கிரக வழிபாடை பற்றியும், சனிக்கிழமையில் நம்ம தான தர்மங்கள் பண்ணால் அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேலும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் என்னை சுற்றி வந்துட்டே இருக்குது சார். உடம்பு சம்மந்தமான பிரச்சனை, ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை, அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இது இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறது அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்பவுமே உகந்ததாக இருந்துகிட்ருக்கும். இது இன்றைய தினத்தில் சொல்கிறது அது ரொம்பவுமே ஆப்டாகவும் இருந்துகிட்ருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா சாதகமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கவங்க, அரசு உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் செலக்டிவாக ஒரு விஷயத்தை யோசிப்போம், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். சொந்த பந்தங்கள் உதவிகள் செய்வார்கள். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில விஷயத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்ட்ராங் மைண்டோடு இருந்தீங்கன்னா எதையுமே வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேஷராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் அப்பாவளி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் மீடியேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடம் இருந்தால் லேண்டுக்கு பேசின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி மீடியேட்டராக இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. மீடியேட்டர்ஸ்க்கு இன்றைக்கி நிறைய வருமானங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய தினம். மேஷராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான தினமாக இருக்கும். பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் சொத்து, வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. நிறைய சமயோஜித யோசனை கை கொடுக்கும். சில நேரங்கள் அப்படியே டல்லாகவேங்க, சில நேரங்களில் பார்த்துப்போம் அப்படின்னு தைரியமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் சேரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஏதாவது விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்குறது, இது போன்ற காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஸ்டடீஸில் தடங்கள் இருந்தவங்க அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களும் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கலாம். ரொம்ப நாளாக அப்பாட்ட பேசாத இருந்தவங்க திருப்பி அப்பாட்ட உட்காந்து பேசி, சாரிப்பா நான் இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து மனசார பேசும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் குறைஞ்சிடும். ரிஷபராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிரத்திங்கர வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு அனுகூல்யம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும்.
ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், லாபங்கள் உண்டு. சகோதர சகோதரிக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். குடும்ப விஷயங்களை மற்றவங்களை கலந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுக்கு எப்போவுமே ஒரு பலம் இருக்கணும், அந்த சொல்லுக்கு எப்பவுமே பலம் இருக்கணும். அந்த சொல்லு வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப காமெடியாகவும் போயிடக்கூடாது, அதில் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு சில காரியத்தை நீங்கள் எடுத்து செய்தால் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ஃபோனில் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான தினமாக இருக்கும். குறிப்பாக பண வரவுகளுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. அதே சமயத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். உங்களை பெரிதாக நினைத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருப்பார்கள். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப வருஷத்து கனவெல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு சொல்ல போகுது, அந்த மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கும், உங்களின் மூலமாக குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் சொல்லிட்டேன், எனக்கு தானாக வரும் அப்படி கிடையாது. உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருந்துருக்கு. கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ வந்து போகும். பட் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி பேசினா எந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும், தெரியும். சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பல நேரங்களில் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சின்ன விஷயத்தில் ஸ்டக் ஆகிறத விட அடுத்து என்னங்கிற முயற்சி பண்ணிட்டிங்கன்னா அது லாபங்கள் உண்டு. சில நேரங்களில் விரயமாக தான் செய்யாது, பெருசாக எடுத்துக்கப்படாது. பின்னாடி நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். வெளிநாடு, வெளியூர், டாக்குமெண்ட், விசா சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அதே சமயத்தில் பொருட்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவர் சொன்னதை கரெக்டாக கடைபிடிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி ரொம்ப உகந்ததாக இருந்துட்டுருக்கு. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும். அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். மறதி அப்பப்போ இருந்துட்டுருக்கும், அதுலேயும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு இங்கே தானே வச்சேன் எங்கே போச்சு, இங்கே தானே வச்சேன் எங்கே போச்சு, இங்கே தானே எங்கே போச்சுன்னு ஒரு 4 பேர்கிட்ட கேட்டுருப்பேன். கடைசியில் வேறு எங்கே இருக்காது, உங்கள்கிட்டே தான் அது இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, தூர பிரயாணம், ஆன்சைட் வேலைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கணும். உங்களுடைய பொருட்களையும் மற்றவங்களுடைய பொருட்களையும் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கன்னிராசி நண்பர்கள் ஒரு சில காரியம் நடக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம். பின்னாடி உங்களுக்கு சேர்ந்தாப்பில் அது வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு, துளாராசிக்கு பெஸ்ட்டு தினம். தொழில் சம்மந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும். ஒரு காரியங்கள்லாம் உட்காந்து பேசுனீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். துளாராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய தினம். ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. அதே சமயத்தில் அரசியலில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, பதவி உயர்வு வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ மாறி வந்துடும்.
அப்பா வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் உண்டு. பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான மாற்றங்கள் இருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, அது நடக்கலை, அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாறுதல் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய மன குவியல், மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசினா அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் உட்காந்து பேசி இந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. அதே போன்று விருச்சிக ராசி அன்பர்கள் இத்தனை நாள் இருந்தால் மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட ஒற்றுமை கூடி வரும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுத்துரும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில முக்கிய முடிவுகள், அதாவது அப்பா செய்த தொழில் நான் எடுத்து பண்ணணும், அதே போன்று இதை எடுத்து நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க காரிய அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடும் மன திருப்தி தரும் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான லாபங்கள் உண்டு. படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்கும்போது தவறான முடிவு எடுத்தோம்னா அதற்குண்டான விளைவுகள் அப்போதைக்கு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். தடங்கள் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடைய சில சொல்வார்த்தைகள் மனசில் அப்படியே நிற்கும். ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் நமக்கு தப்புல இருந்தால் நிறையா கற்றுப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு தப்பு இருந்ததுன்னா அதுலேருந்து தான் நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது, புது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது, அனுபவப்பட்டோன்னே பற்றிய இதெல்லாம் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிறது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அனுபவபூர்வமாக தான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக இருக்கக்கூடாது. யார்ட்டையும் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. நம்ம சகஜமாக பேசிடுவோம். சகஜமாக பேசுகிறதுக்கு உண்டான விளைவுகள் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வரும். என்னடா அது, நாம் ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்கிறதே அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். ஃபேமிலி ப்ராப்ளத்தில் அதை பெருசாக நினச்சிண்டு அவாட்ட கோவப்பட்டு திட்டுறது, அம்மாட்ட பொண்ணை பற்றி பேசுகிறது, அதே மாதிரி அப்பாட்ட தன்னுடைய பொண்ணை பற்றி பேசுறது, அம்மாட்ட பிள்ளையை பற்றி பேசுகிறது, அண்ணங்கிட்ட தங்கச்சியை பற்றி பேசுகிறது, அவள் சொந்த பந்தங்கத்துக்கிட்டே அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அது இவங்க மனசை விட்டுட்டாலும் அவங்க அன்றைக்கி எப்படி சொன்னால் தெரியுமா, இப்படி சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மகர ராசி என்பவர்களுக்கு மற்றபடி பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியது தான். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா சாதக தினம். ஒரு விஷயம் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்காக கடன் வாங்கி கொடுக்கறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி கூட சண்டை வந்தாலும் பின்னாடி ஒற்றுமையாக கூட வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலேருந்து ஒரு ரெக்டிஃபை ஆகும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன பிரச்சனையை உட்காந்து அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் உடம்பு ஆரோக்கியத்தில் சூடு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மீனராசி ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுவீங்க. பெரிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அதன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா,
நவக்கிரகம் நமக்கு வந்து எப்போ ஒரு மனிதனுக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது அப்படின்னா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை, சனி புத்தியில் வந்து நமக்கு வர்றது. சமயத்தில் ராகு தசை, ராகு புத்தி வரும்போது இந்த பிரச்சனைகள் வரும். நல்ல தசையாக இருக்கும், ஆனால் புக்திநாத சரியில்லை, அதனால் படுத்தி எடுக்கக்கூடிய ஜாதகங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். நல்ல தசை இருக்குது, புத்தி இருக்குது, அந்தரங்கள் வரும்பொழுது அதை போட்டு நம்மளை போட்டு படுத்தி எடுத்துடும். கிரகங்களுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நொடி போதும்னு சொல்லுவாங்க. நம்மளை நல்லது செய்கிறதுக்கும் எதிர்மறையாக மாற்றுறதுக்கும். இதெல்லாம் நல்லது பண்ணுறதுக்குண்டான அனுகிரகம் யார்கிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட இருக்குது. கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கணும். அப்போ இந்த நவக்கிரகங்கள் நமக்கு சீராக சரிசமமாக எப்படி வேயூறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முண்டனே ஆசரு நல்ல ஒவ்வொரு தினங்களும் எனக்கு நல்லதாக இருக்கணும். அவை நல்ல அடியாரவர்களுக்கு மிகவே ஒவ்வொரு தினமும் எனக்கு ஒரு சாதகமான தினமாக இறைவன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூவாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை நாள் இந்த முதல்ல 7.5 சனி இருக்கவா, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இருக்கிறவா, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இருக்கிறவா, ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், கேது தசை, கேது புத்தி, கேது அந்தரம் இருந்துருக்கிறவா, லைஃப்பில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவா இந்த வழிபாடை பண்ணுங்க. நவகிரகத்துக்கு போங்க, 9 முறை வளம் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். சங்கு தீபம் அதே மாதிரி எள்ளு தீபம் போட்டது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கை காலை சுத்தமாக கழுவிக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அன்னதானம் நிறைய பேருக்கு உதவிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உழவார பணின்னு சொல்லுவாள், கோயில்களில் சின்ன உழவார பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பக்கத்தில் ஆர்ஃபனேஜ் இருந்தது, பக்கத்தில் ஏதேனும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஹோம் இருந்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுங்கள். சனிக்கிழமை அன்னதானம் முடிஞ்சால் போடுங்க. இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவும் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தை வந்து யார் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு பெரிய பாதிப்பிலிருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஏதோ சார் உதவிகளுக்கு அவ்வளோ இருக்கா? எஸ். சனி கீர்த்தின்னு சொல்லுவாள். சனி பகவானுடைய நாட்களில் எது நீங்கள் பண்ணேன்னாலும் அது வளரும். அப்போ நீங்கள் 4 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் கொடுக்கக்கூடிய தன்மைகளை பகவான் நிறையா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். இதே 7.5 சனிலையும் அதே மாதிரி சனி தசையிலையும் வெற்றியானவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகமும் மாற பிரார்த்தனை செய்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.